ஓகே கைஸ், டெக் பிரெயின் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சேனல் நம்ம என்னெல்லாம் போஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஏஐ மட்டும் தான் போஸ்ட் பண்ண போறோம். அது போக டெக் ரிலேட்டடா கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ போஸ்ட் பண்றேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேனல் உருவாக்குன காரணமே எனக்கு தெரிஞ்ச ஏஐ உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஏஐல ரொம்ப டைப்ஸ் இருக்கு. ChatGPT ஏஐ உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ரொம்ப டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்கு. அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஏஐ இருக்கா நீங்களே இயக்குற அளவுக்கு நான் அந்த ஏஐ கலெக்ஷனாக வச்சிருக்கேன். ஏஐ ப்ளஸ் வெப்சைட் 2 சேர்ந்தது தான். ஸோ டெய்லி ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மாரி எடுத்து, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏஐ பத்தி போடலான்னு ஒரு ஐடியால தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ண நோக்கம். ஸோ ஓகே, இதுதான் பேசிக்ஸ் இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐனா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் இந்த ஃபுல் வீடியோ குடுத்துட்டு, நான் டுமாரோல இருந்து டே 1 சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன். 100 டே சேலஞ்ச் வந்து கரெக்ட்டா டிசம்பர் 31 ஃபினிஷ் ஆகுற மாரி வச்சிருக்கேன். ஸோ இப்ப இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனல். இது வந்து டிசம்பர் 31 வரைய 100 டேஸ்ல இருக்கு. 100 டேஸ்ல எனக்கு எத்தன சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க? நான் அந்த டே 100 கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணுவேனா? மாட்டுனா எல்லாமே பார்ப்போம். எனக்கு எனக்கு இது மாரி பிடிக்கும். ஸோ அந்த டே 21 சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் எந்த ஒரு சேலஞ்சுலுமே 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதே இல்ல. அது ஏன் எனக்கும் தெரியல. ஓகே, இந்த ஒரு சேலஞ்ச் நான் எடுத்து பண்றது, சேலஞ்ச் எடுத்து பண்றது எனக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா 100 டே நான் கரெக்ட்டா அந்த டே 1, டே 2லேருந்து டே 100 வரைய டெய்லி ஒரு போஸ்ட் போட முடியுதா? முடியலாட்டி இது என்ன டெஸ்ட் பண்ற மாரி இருக்கு. அது போக பிளஸ் உங்களுக்கு நான் கலெக்ஷன் ஆஃப் த ஏஐ குடுக்குறேன். ஸோ ஃபன்னி ஏஐயும் இருக்கும் அதுல. எல்லாமே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஏஐ வந்து நான் உங்களுக்கு குடுப்பேன். நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓகே, அந்த பேஜ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏஐ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்மளோட டைம் சேவ் பண்றது? ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஏஐ ப்ரொடக்டிவிட்டி மட்டும் தான் நான் அதில டைப் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்களா, எனக்கு ஒரு நீட்டான பேராவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்துட்டு, ஹெட்டிங் குடுத்துட்டு, ஸோ இத குடுத்துட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குடுத்துட்டு, பெனிஃபிட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு குடுத்துட்டு, வுட் லைக் மீ டூ கிவ் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ன்னு நம்ம அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் மார்க்லாம் கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 4 வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் ஏஐ ப்ரொடக்டிவிட்டி? பட் அதிலேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கன்டென்ட்டோட குடுத்துருக்கு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்க்கு தெரியும். ChatGPT ஏன் யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ குடுத்துருக்கேன். தெரியாதவங்களுக்கு சப்போஸ் இப்ப அவங்க 12த் முடிச்சுட்டு காலேஜ் என்டர் ஆகுனாங்கன்னா, அவங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணி எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அதனால எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பொதுவானதா இருக்கனால இன்ட்ரோ மாரி குடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஏஐ ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ஆட்டோமேஷன் ஆஃப் ரிப்பீட்டட் டாஸ்க். ஒரு டாஸ்க்க வந்து இப்ப நான் லைக் நீங்க டெவலப்பரா இருந்தீங்கன்னா தெரியும். ஃபங்ஷன் ஒரு ஒன்ஸ் எழுதுனா ரிப்பீட்டட் ஒரு டாஸ்க் பண்ணும். ஸோ அதே மாரி தான் இதையும். நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு தேவையான நம்ம கன்டென்ட் மட்டும் அதில குடுத்துட்டாலே போதும். அந்த டாஸ்க்க அதே உங்களுக்கு அலைன் பண்ணி குடுத்துரும். அந்த டாஸ்க்க நீங்க சேஞ்ச் பண்ணாலே போதும். நான் இது எதுக்குலாம் யூஸ் பண்றேன், டேட்டா என்ட்ரி, ஷெட்யூலிங் பண்றதுக்கு, இமெயில் ஃபில்டரிங். ஸோ எல்லாத்துக்கும் டிசிஷன் மேக்கிங்ன்றது இதில என்னன்னா, ஏஐன்றது 100% இன்னும் வரல. ஸோ 99% ஏஐ நம்மளுக்கு குடுத்தாலும், கன்டென்ட் வந்து கரெக்ட்டா குடுக்குமான்றது டவுட் தான். பட் அ 90% கரெக்ட்டா குடுக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்ச இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏஐன்றது 100% முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த ஏஐ டூல்ஸ் அந்த மாரி யூஸ் பண்றவங்க, நமக்கு அக்யூரேட்டா குடுக்கணும். ஹவ் டூ கியூர் கேன்சர் இந்த மாதிரிலாம் அக்யூரேட்டா கொடுக்கணும். நம்ம 90% கொடுக்குன்னு சொல்லி ஒரு மெடிசனை நம்ம தயாரிச்சு கொடுத்தோம்னா, அந்த 1% அவங்களுக்கு எதுனாலும் ஆகும். ஸோ 100% ஏஐ இன்னும் வரல. ஸோ அதுக்கு நம்ம ஃபுல்லாவே ஏஐ டிபெண்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்க ப்ராம்ப்ட்டும் உங்க எப்படி யூஸ் பண்றத பொறுத்து தான். ஓகேவா? நீங்க எப்படிலாம் யூஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டாஸ்க் ரிப்பீட்டட் டாஸ்க் ஆட்டோமேஷன்லாம் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல, எனக்கு ஒரு ரூ. 500 இருக்கு. இந்த ரூ. 500 என்னலாம் செலவு பண்ணலாம். சும்மா நீங்க அத கேளுங்க. ஸ்பெல்லிங்லாம் கரெக்ட்டா இருக்கும்னு இல்ல. ஐ ஹேவ் ₹500 அ அ வாட் ஆர் த what are the things can I buy with it? ஜஸ்ட் என்னோட ₹500 ஃபில்லிங்லாம் பாருங்க. ஹேவ்க்கு நான் ஹெச்ஏவி தான் குடுத்துருக்கேன். வாட் ஆர் தி திங்ஸ், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் குடுக்க தேவையில்ல. நீங்க சும்மா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் தான் முக்கியம். ₹500 இருக்கு. திங்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லுது. ஸ்மால் கேஜெட் ஆக்சஸரி வாங்கலாம்னு சொல்லுது. பர்சனல் கேருக்கு ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லுது. ரெக்கமெண்டேஷன், ஃபன் கிரியேட்டிவ் டிப்ஸ் டு கெட் மோர் வேல்யூ. ஸோ பார்த்தீங்களா? ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ட இருக்கிற அந்த இதுதான் சொன்ன டாஸ்க் மாரி அதே எனக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணி குடுக்குது. இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கு. டைம் அண்ட் காஸ்ட் சேவிங் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணுங்க. ஒரு எஸ்ஸேல தான் சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஜஸ்ட் இதுல எஸ்ஸே மட்டும் நீங்க என்ன டாபிக்ஸ் மட்டும் குடுத்தா போதும். அதே உங்களுக்கு அந்த டாபிக்க குடுத்துருது. ஸோ பெர்சனல் ப்ரொடக்டிவிட்டிக்கு அவங்க சொன்ன மாரி தான். ChatGPT யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். கண்டென்ட் அடிப்படையில நோஷன் ஏஐல தான் ஒரு செகண்ட் பிரெயினே சொல்லுவாங்க. நமக்கு தேவையான நானும் இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது இந்த மாரி தான். நோஷன் ஏஐலாம் செமையா இருக்கு. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கோஆப்பரேட்லாம் டெவலப்பர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ரொம்ப ஏஐ இருக்கு. டாஸ்க்கும் பண்ணலாம். பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி பிசினஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ஏஐலாம். சாட்பாட் எல்லாம் நல்லாருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ஏஐ இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டே சேலஞ்சுல நீங்களே பார்ப்பீங்க இந்த ஏஐலாம். ஓகே. இப்ப ஏஐ வெப்சைட். ஏஐனா என்ன, வெப்சைட்னா என்னன்னு பார்ப்போம். ஏஐனா உங்களுக்கு நான் சொன்ன மாரி தான். ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும். ப்ரீ டிஃபைனா இருக்காது. அது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம குடுக்குற கொஸ்டின பொறுத்து அது ஒரு ஆன்சர் சொல்லணும். லைக் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஏ, பின்னு. ஏ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பி வந்து அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. மை நேம் இஸ் XYZ. ஸோ அத பொறுத்து இது ஒரு கேட்குறாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்?
ஐ எம் ஃப்ரம் எக்ஸ் பிளேஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்களா ஒரு 2 பேருக்கு பேசுகிற மாதிரி வருது. பட் வெப்சைட்னா அப்படி இல்லை, ப்ரீடிஃபைனாகவே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெப்சைட் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட லொக்கேஷன் கொடுக்குறேன். சென்னை சென்னை ஃபெலிங் தப்பா, சென்னை அம்பத்தூர் ப்ரீடிஃபைனா அதான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம நம்மளுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் எதுவுமே பண்ணல, எப்படி இருக்கும்னு எதுவும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணாது. பட் இது அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஒரு பெர்சன் அசிஸ்டன்ட் என்ன ஒரு பெர்சன் உங்களுக்கு கூட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சேட்ஜிபிடி எதுனா நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பேசிக்கலாம் அங்கிட்டலாம். பட் வெப்சைட்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் தான், வந்து எந்த ஒரு லேனும் பண்ணாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டராக்டிவ் பேஜஸ், இது இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஸோ ப்ரீ ஸ்டோர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணது மட்டும்தான். அனலைஸ் ஜெனரேட்ஸ் அந்த ஆட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா சென்னையில் வெதர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா போய் அனலைஸ் பண்ணிட்டு வரும். ஸோ நீ சென்னையில் என்ன வெதர் அந்த மாதிரின்றதை அதை அனலைஸ் பண்ணிட்டு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் விக்கிபீடியாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைனாக இருப்பாங்க. நம்ம அங்கே வந்து ஒரு கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. அதான் ஆட்டோமேட்டிக் ப்ரீடிஃபைனாக எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ண முடியல, புக் மாதிரி ரீட் பண்ணிட்டு வர முடியும். பட் சாட்ஜிபிடி ஸ்ரீலாம் நமக்கு ஓகே டானா இந்த கேமரா ஆன் பண்ணுறது இந்த மாதிரி தான். லேர்னிங்கிறது இதுக்கு லேர்ன்லாம் கிடையாது. இது லேர்ன் பண்ணும், அதை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ அது சப்போஸ் நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் கொடுத்தாலும் இல்லை நீ தப்பாக கொடுக்குற இதுதான் கரெக்ட்னு சொன்னீங்கன்னா ஓகே ஐ காட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லணும். ப்ரீ ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருப்பாங்க, டைனமிக் பர்சனலைஸ் இந்த எம்எல் கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் லைக் வெப்சைட்ல சொன்ன மாதிரி புக்கு யூ ரீட் வாட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம படிக்க முடியுங்க, அவ்வளோதான். ஏஎஸ் அ பெர்சன் யூ டாக் அண்ட் கெட் நியூ ஆன்சர் எவ்ரி டைம். புதுசாக ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த குவாட்ஸ் மாதிரி இது ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஏஐ வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐனா நம்ம ஜாப்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ நான் ஒரு பெர்சன் இருக்கேன், அந்த இடத்துல ஏஐ உட்காந்து அந்த வேலை பண்ணுமானா இல்லை. அதாவது குவாட் வந்து எப்படின்னா ஏஐ வில் நாட் ரீ ஏஐ வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப்ன்றதை எடுத்துட்டு ஏஐ வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப் த பெர்சன் ஹூ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் ஏஐ, அந்த பெர்சனை மட்டும்தான் ஜாப்ல இருந்து தூக்குவாங்க. ஸோ இப்போ எனக்கு சாட்ஜிபிடி எப்படி யூஸ் பண்ண தெரியும், இந்த மாதிரி எனக்கு 100+1000+ ஏஐ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். இது மூலமா டாஸ்க் வந்து 2 ஹவர்ஸ் பண்ணுறது வந்து 1 ஹவர் என்னால் முடிக்க முடியும். அது இன்னொரு பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா அந்த அவனால் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அவன் நாலேஜ் இருக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணி தான் அவனும் கம்பெனிக்கு வந்தான். பட் அவனுக்கு வந்து 2 ஹவர்ஸ் கொடுக்குறது வந்து 2.5 மணி நேரம் எடுக்கிறது, 3 ஹவர்ஸ் எடுக்கிறது, ஏஐ யூஸ் பண்ண தெரியாம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண தெரியாம ரொம்ப டைம் இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க் அவனும் பண்ணுறான், நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஏஐ மூலமா பண்றேன். ஸோ யார் ரெண்டு விதத்துல இப்போ ஒரு தமிழ் வச்சு ரெஃபரன்ஸ் மூலம் ஒருத்தர நாங்கள் தூக்குவோம்னு சொல்றாங்க. இப்போ 2 விதத்துல யார் தூக்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ யூஸ் பண்ண தெரியாத இருக்கிறவங்கள அவங்கள தான் தூக்குவாங்க. ஸோ இதை தான் எல்லாருமே ஏஐ வில் ரீப்ளேஸ் ஜாப்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஏஐ நீங்க படிச்சு அதை லேர்ன் பண்ணி நீங்க மேக் பண்ணணும் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் 100 டே சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆமாம், 100 டேஸ்க்கு நாங்கள் டெய்லியும் உங்கள் ஏஆர் வெப்சைட்டை எதுனாலும் ஒரு போஸ்ட் பண்ண ஃபன்னியாகவும் இருக்கலாம், அது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு டாக் பண்ணி தர மாதிரி இருக்கலாம், ஒரு கேம் சம்திங் எதாவது வேணா இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், எம்ப்ளாயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், காமனான பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கே ஹெல்ப் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. அதான் சொன்ன மாதிரி ஏன்றது யார் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுங்க, அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்குன்னு கற்றுக்கிட்டாலே போதும், அவங்களோட வேலையை அவங்க சிம்பிளாக முடிப்பாங்க. ஸோ 100 டே சேலஞ்ச் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக முடிப்பேன். இது ஓகே, இது இன்ட்ரோலேருந்து கன்க்ளூஷன் வந்துட்டாச்சு. ஓகே, என்ன சொல்லலாம் டீட்டெயில்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பட் ஓகே, நான் லேக் ஆயிருப்பேன். பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ மெமரிஸாக இருக்கலாம். ஸோ அதனால நான் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ரிக்டாகவே எனக்கு எது தெரிஞ்சதோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால மேபி நான் லேக் ஆகிருக்கலாம். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பேசி நம்ம பழக்கம் இல்லை, நான் ஒரு இன்னோசென்ட் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் இந்த மாதிரி பேசலாம் மாட்டேன் ரொம்ப அதிகமாக தான். ஸோ அதனால லேக் அடிச்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் லேப் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் டோன்ட் வெரி, டே சேலஞ்ச் இந்த மாதிரி சிம்பிளாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எதுவும் மிஸ்டேக்கோ எனக்கு எடிட்டிங்லாம் ஒழுங்காக தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் கட் பண்ணி ஒரு 2 சாங் போடுறது, 2 பிக் இது பண்ணி விடுறது, பிக்கு பாப்அப் மெசேஜ் சம்திங் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, இந்த மாதிரி எனக்கு சிம்பிளாக தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை எடிட் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்ச கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணணும், இந்த கண்டென்ட்டோட டெலிவரி ஆகணும் தான் மேட்டர் தவிர அது எப்படியா இருந்தாலும் என்ன டெலிவரி ஆகணும். பட் மேபி அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் தான். ஸோ அதையும் நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ பேஜ் பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாச்சும் லேக் அடிச்சிருந்தேன் நான் அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக நானும் ஏதாவது ஒரு எய்ம் தான் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் தான் நான் ப்ராம்ப்ட் மாதிரி எடுத்துப்பேன். உங்கள் வாய்ஸ் சரியில்லை, ஒழுங்காக பேசுங்க, கண்டென்ட் தெளிவாக கொடுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட்டில் ஒரு மெசேஜ் அனுப்பிங்கன்னா அதை நான் புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், ஹரிகாத்தோ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ அது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கே, நன்றி, தேங்க்யூ, ஹரிகாத்தோ.